தாவீன்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரவில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவை தேட வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த இரவில், ஒற்றைப்படை இரவில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைசி 10 நாட்களில், முக்கியமாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் புனிதமான இரவை தேட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். நாமும் அந்த இரவில், அந்த புனிதமான இரவை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன என்பதை விளக்கமாக ஒரு சூரா மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான். லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை ஒரு புனிதமான மகத்துவமான ஒரு இரவில் நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஒமா அதுராக மா லைலத்துல் கத்ர், அந்த மகத்துவம் மிக்க புனிதமான இரவு என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான். ஒமா அதுராக, அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்கின்றான் என்றால் அவனே அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஒமா அதுராக, உமக்கு எப்படி தெரியும் அந்த மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று உனக்கு எப்படி தெரியும்? அதை நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வரும் என்பதை அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மகத்துவமிக்க இரவு இருக்கின்றதே, அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான். 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஒரு இரவில் ஒரு மனிதன் 1000 மாதங்கள் நின்று வணங்கினால், தொழுதால், நன்மையான காரியங்களை செய்தால் அவனுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அதைவிட அதிகமான நன்மை இந்த ஒரு இரவில் கிடைக்கின்றது. அதுதான் இது மகத்துவமிக்க ஒரு இரவாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய நல்லமல்கள், இந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய இபாதத், இந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 83 வருடங்களுக்கு மேல் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்ததாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் இந்த ஒரு இரவில் வைத்து நமக்கு கொடுக்கின்றான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு இரவை நாம் அடைய வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும், இந்த இரவுக்காக எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும். இந்த இரவை தேடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள். ஏன், எதற்காக? அல்லாஹ் அந்த இரவு என்ன என்பதை அறிவித்து விட்டான். அது எந்த இரவு? அது ஒற்றைப்படை இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகின்றார்கள். அந்த ஒற்றைப்படை இரவில் எந்த இரவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிவித்து விட்டான். அதை சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகின்றார்கள். அந்த நேரத்தில் 2 சஹாபாக்கள் சச்சரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 சஹாபாக்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை அறிவிப்பதற்காக, ஏனென்றால் 83 வருடங்களுக்கு மேல் செய்யக்கூடிய அமல்கள் கிடைக்கின்றதே, ஒரு இரவில் செய்து விட்டோம் என்றால் நம்ம ஆயுள் முழுவதும் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு வந்துவிடுமே. அதனால் அந்த ஒரு இரவை நாம் எப்படியாவது அடைந்து விடலாம் என்ற நோக்கத்தில்
சஹாபாக்களும் ஆர்வமாக இருக்கின்றார்கள், அதை சொல்வதற்காகவும் ரசூல்லா வருகின்றார்கள். ஆனால் இங்கே 2 சஹாபாக்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பதை பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு என்ன என்பதை மறக்கடித்து விட்டான், மறக்கப்பட்டு விட்டது. வெளியே வருகின்றார்கள். அப்போது இவர்கள் சண்டை போட்டிருப்பதை பார்த்த உடனே அல்லாஹ் எனக்கு அந்த இரவு என்ன என்பதை காட்டினான், நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்தேன், ஆனால் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, இது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். ஏன்? இந்த இரவை காட்டிவிட்டால் அந்த ஒரு இரவில் மட்டும்தான் நீங்கள் வணங்குவீர்கள். ஆகவே இதில் கூட ஒரு ஹைர் இருக்கின்றது. ஆக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவில் 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் சஹாபாக்கள் இப்படி ஒப்படைக்கும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஒற்றைப்படை இரவை அவர்கள் தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு இரவும் என்ன செய்கின்றார்கள், அந்த ஒற்றைப்படை இரவில் கடைசி 10 நாட்களையும் என்ன இபாதத் செய்து கொண்டிருக்கும் பொழுது மிக அதிகமாக ஆர்வத்துடன் முயற்சி செய்து அவர்கள் இன்னும் என்ன செய்கின்றார்கள், அதிகமாக அந்த ஒற்றைப்படை இரவுகளில் என்ன செய்கின்றார்கள், தொழுகின்றார்கள். அந்த இபாதத் அதிகமாக செய்து அந்த இரவை கழிக்கின்றார்கள். ஏன்? எதற்காக? இந்த ஒற்றைப்படை இரவில், இந்த மகத்துவமான புனிதமிக்க இரவு இந்த ஒற்றைப்படை இரவில் இருக்கின்றது. அந்த இரவில் எதற்காக நாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், இந்த வானவர்கள், தனஸ்ஸலுல் மலாயிக வானவர்களும், ரூஹ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடன் இறங்குகின்றனர். அல்லாஹ் வருடத்தில் ஒரே ஒரு நாளில் அவனுடைய காரியத்தை கொண்டு, அந்த கட்டளைகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் கொண்டு இந்த வானவர்கள் கீழே இறங்குகின்றனர் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகின்றான். இது எப்போது வரை நடைபெறும்? இந்த இரவு ஹத்தா மத்லஇல் ஃபஜர், வைகரை சலாம், அதாவது இந்த இரவும் வைகரை வரை இருக்கும். இந்த புனிதமான இரவு கொஞ்ச நேரம் அல்ல, இந்த இரவு வைகரை வரை ஃபஜர் வரை இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டினார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒற்றைப்படை இரவில், இந்த புனிதமான இரவை லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் இரவெல்லாம் நின்று நாம் விழித்திருக்க வேண்டும். அந்த இரவில் நாம் அமல்கள் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், திக்ர்கள் அதிகமாக செய்ய வேண்டும், பாவமன்னிப்பு அதிகமாக தேட வேண்டும் என்பதை நாம் மனதில் கருதி இதை நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹ் இன்னொரு இடத்தில் என்ன செய்கின்றான், தெல்ல தெளிவாக இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் சூப்பர் அழகாக கொடுத்திருக்கின்றான். அதாவது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற வார்த்தைக்கு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, சூரத்து துஹானில் 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்று சொல்லியிருக்கின்றான். நிச்சயமாக இந்த குர்ஆனை பரக்கத்தான இரவில் இறக்கினோம். அந்த பரக்கத்தான இரவில் இறக்கிட்டு அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில், அந்த புனிதமான இரவில் ஒவ்வொரு அறிவுள்ள தீர்மானிக்கப்பட்ட காரியமும் தெளிவாக பிரிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படுகின்றது. அல்லாஹ் இந்த ஒவ்வொரு, அதாவது இந்த இரவில், இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் எதையெல்லாம் தீர்மானிக்கின்றானோ ஒவ்வொரு தீர்மானிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், யுஃப்ரகு பிரித்து கொடுக்கின்றான். வானவர்களுக்கு அல்லாஹ் பிரித்து கொடுக்கின்றான். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் அம்ரம் மின் இந்தினா, இது எங்களிடமிருந்து கட்டளை அல்ல, இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கட்டளை. இந்த வானவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இது நாங்களாக கொண்டு வருவதில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், கொண்டு வருகின்றோம். இதனுடைய விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக இதனுடைய விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு காரியமும்
இந்த இரவில் தான் அல்லாஹ் பிரித்து கொடுக்கின்றான். லௌஹும் மஹ்ஃபூத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் எல்லாமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் இந்த வானங்களையும் பூமியை படைப்பதற்கு முன்பே 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். லோஹ மஹ்ஃபூத் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அந்த பாதுகாக்க ஏட்டில் தான் இந்த குர்ஆனும் இருக்கின்றது. பல்ஹுவ குர்ஆனு மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூத். இந்த மகத்துவமிக்க குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சூரா புரூஜில் சொல்லியிருக்கும் பொழுது, இந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருந்து இந்த குர்ஆனுடைய வசனங்களை, சட்ட திட்டங்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், இந்த பூமியில் இறக்கியிருக்கின்றான். இது முன்பே விதிக்கப்பட்டது, எழுதப்பட்டு விட்டது. இதை அல்லாஹ் புனிதமான இரவில் கொண்டு என்ன செய்கின்றான், கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்துக்கு ஏற்றவாறு, ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் என்ன செய்கின்றான், சட்ட திட்டங்களை, குர்ஆனுடைய வசனங்களை இறக்குகின்றான். மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி அல்லாஹ் இறக்குகின்றான். ஆனால் இந்த புனிதமான குர்ஆன் எங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளது? லௌஹ மஹ்ஃபூத். அதே லௌஹ மஹ்ஃபூதில் இருந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும், அது மனிதர்களுடைய பிறப்பாக இருந்தாலும் சரி, யார் மரணிக்கப்பார்கள் அதுவாக இருந்தாலும் சரி, யாருக்கு என்னென்ன ரிஸ்க் வழங்கப்படும், என்னென்ன நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்கும், இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும், குல்லு அம்ரின், அனைத்து கட்டளைகளையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அல்லாஹ் பிரித்து லௌஹ மஹ்ஃபூதில் எடுத்து வானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதனால்தான் இந்த ஒரு இரவில் வானவர்கள் வந்து போய்கொண்டு இருப்பார்கள், காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருப்பார்கள். இதை அல்லாஹ் சூரத்து துஹானில் சொல்லி காட்டுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அதாவது வாழ்க்கை, மரணம், ரிஸ்க், மலை, இவற்றை அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லா மலக்குகளுக்கும் ஒப்படைக்கின்றான். வானவர்களை அல்லாஹ் ஒவ்வொரு வேலைக்காக அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றானே. மலைக்காண்டி சில வானவர்கள் இருப்பார்கள், ரிஸ்க்குக்காக சில வானவர்கள் இருப்பார்கள், எல்லாமே சில பொறுப்புகளில் இருக்கும் பொழுது அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், லௌஹுல் மஹ்ஃபூதில் பதிவு செய்யப்பட்டு வைத்திருந்தானே, அதிலிருந்து இவர்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் கொடுக்க வேண்டும், இந்த இடத்தில் மழை பொழிய வைக்க வேண்டும், இந்த இடத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்பதை அல்லாஹ் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் எழுதி கொடுக்கின்றான். அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனிதமான இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த புனிதமான இரவை தேடிக்கொள்ளுங்கள், அதில் நீங்கள் அதிகமாக உங்களின் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக இருங்கள். நீங்கள் இபாதத்தில் இருக்கும் பொழுது அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். பொதுவாகவே ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லியிருக்கின்றார், காலையிலும் மாலையிலும் வானவர்கள் என்ன செய்வார்கள், மனிதர்களுடைய அமல்களை எடுத்துக்கொண்டு மேலே செல்வார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் கேள்வி கேட்கின்றான், என்னுடைய அடியானை எந்த நிலையில் பார்த்தாய், என்னுடைய அடியானை எந்த நிலையில் கண்டாய்? அப்போது வானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள். வானவர்கள் சொல்ல, சில அடியார்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள், வீணான ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படி சொல்லும் பொழுது இந்த புனிதமான இரவில் வானவர்கள் மேலேயும் கிளம்பி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா, என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் இந்த புனிதமான இரவில் இரவை கழித்து கொண்டிருந்தார்கள், உனக்காக இந்த இரவை கழித்து கொண்டிருந்தார்கள், உனக்காக தொழுது கொண்டிருந்தார்கள், இரவெல்லாம் நின்று தூக்கத்தை விட்டு ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமா, தன்னுடைய படுக்கையை விட்டுவிட்டு தன்னுடைய இறைவனை அழைத்து பயபக்தியுடன் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த வானவர்கள் சொல்ல மாட்டார்களாம். இது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் ஒவ்வொரு வானவர்களும் ஒவ்வொரு மனிதருக்கு அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றானே, ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒரு வானவர்கள் அல்லாஹ் நியமித்திருக்கும் பொழுது அந்த வானவர்களும் என்ன செய்வார்கள், சொல்ல மாட்டார்களா? ஆக இதையெல்லாம் நாம் யோசித்து போகிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குங்கள், யார் இறை நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தவாறு அந்த லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆக இது புனிதமான ஒரு இரவு, இது சாதாரண இரவல்ல. நாமெல்லாம் இந்த இரவை வேற ஒரு
காரியத்தில் நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவில் புதிய ஆடை அணிந்து கொண்டோ இந்த இரவில் தான் லைலத்துல் கத்ர் என்று நினைத்து சில பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களே, இதிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. ஆக 5 நாளும் தேடுகள் என்று சொல்லிவிட்டார்கள். நாம் 5 நாளும் என்ன செய்ய வேண்டும்? இந்த புனிதமான இரவை அல்லாஹ்விடத்தில் நாம் தேட வேண்டும். அந்த இரவை நாம் அடைந்து விட்டோம் என்றால் 83 வருடங்களை விட அதிகமாக செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விலே இந்த இரவை பற்றி அல்லாஹ் அழகாக குர்ஆனில் சொல்லிவிட்டார். இந்த இரவு எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக இந்த இரவில் ஒரு முக்கியமான ஒரு துவாவை ஓத வேண்டும் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், அந்த லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த இரவை அடைந்து விட்டால் யாருக்கும் தெரியாது அந்த இரவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஒருவேளை நாங்கள் அந்த இரவு எங்களுக்கு கிடைத்து விட்டது அடைந்து விட்டால் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா, பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று தான் சொன்னார்கள். அங்கே ரிஸ்கோ ரஹ்மத்தோ எதுவுமே சொல்லவில்லை. முதலில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த இரவில் பாவமன்னிப்பு தேடுங்கள். அதுவும் அழகான வார்த்தைகள் கொண்டு. பொதுவாகவே பாவமன்னிப்பு தேடுவதற்கு என்ன வார்த்தை நாம் யூஸ் பண்ணுவோம்? அல்லாஹும்ம குஃபிர்லி, ரப்பனா குஃபிர்லி, இக்ஃபிர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அஃபூன் என்ற வார்த்தை, இந்த அஃபூக்கும் கஃபருக்கும் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் இருக்கின்றது. மார்க்கறிஞர்கள் இதை டிஃப்ரெண்ட் வித்தியாசம் செய்து சொல்லி காட்டுகின்றார்கள். அஃபவ என்றால் அந்த பாவத்தை அப்படியே அழித்து விடுவது, தொடச்சி விடுவது, மீண்டும் அந்த பாவம் இருக்காத அளவுக்கு தொடச்சி விடுவது. கஃபர என்றால் அந்த பாவம் இருக்கும், அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான், மன்னிக்காமலும் இருப்பான் நம் தௌபா செய்தால் என்றால் அது இருக்கும். கஃபர என்ற வார்த்தை ரப்பனா ஃபிர்லனா, எல்லாம் எங்களை மன்னிப்பாயா என்று கேட்போம், ஆனால் அந்த பாவம் இருக்கும், ஒரு கரை ஒட்டி கொண்டே இருக்கும். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் இந்த பாவம் இருக்கின்றது அஃபு என்ற வார்த்தை அப்படியே அழித்து தொடச்சி எடுக்கிறது என்பதற்கு அர்த்தமாக சொல்கின்றார். அதனால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பவன், இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ, அஃபுவை விரும்பக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்னிடமிருந்து எதெல்லாம் நடந்ததோ பாவங்கள் அதையெல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று இந்த துவாவை ஓத சொன்னார்கள். அதனால்தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் கடைசி 10 நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த துவாவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, நாம் இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மன்னிப்பு பெற்று பியூராக ஒரு நல்ல மனிதனாக ஆகிவிட்டோம் என்றால் அடுத்த வருடம் வரை அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருப்பான். நம்மளை மீண்டும் அந்த பாவத்தை செய்ய விடாமல் தடுத்து விடுவான். சில மனிதர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி எல்லாம் மன்னித்து விடுன்னு கேட்பார்கள், மீண்டும் அந்த பாவத்தை செய்வார்கள், மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்பார்கள், மீண்டும் அந்த பாவத்தை செய்வார்கள். ஆனால் இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்றால் சென்ற வருடம் அந்த பாவத்தை செய்துவிட்டோம், மன்னிப்புகள், மீண்டும் அந்த பாவத்தை செய்யாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருப்பார். அதனால் தான் இந்த துவாவை நாம் அதிகமாக நாம் ஓத வேண்டும். இந்த துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய சில அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள். அது எப்படிப்பட்ட இரவு எப்படி இருக்கும் என்பதை சில அடையாளமாக சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களும் கேட்கிற, யார் ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பது தெரியாது, எப்படி இருக்கும் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அந்த இரவு முழுவதும் எப்படி இருக்கும் என்றால் அமைதி நிறைந்த இரவாக இருக்கும், சாந்தி நிறைந்த ஒரு இரவாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த இரவு எந்த ஒரு சச்சரவு எதுவும் இல்லாமல் ஒரு அமைதியாக, மனதிற்கு ஒரு நிம்மதியாக நமக்கு தெரிய வரும். உண்மையான மூமின்களுக்கு அந்த இரவு ஒரு மன நிம்மதியாக தெரியும், ஒரு சாந்தியாக தெரியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லைலத்துல் கத்ரி லைலத்துன் சம்ஹத்துன் தல்கத்துன் லா ஹார வலா பாரித, லைலத்துல் கத்ர் இரவும் மிதமான இரவாக இருக்கும், மிகுந்த வெப்பமோ மிகுந்த குளிரோ இருக்காது, குளிரும் அதிகமாக இருக்காது, வெப்பமும் அதிகமாக இருக்காது என்பதை இப்னு ஹுஸைமா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் அந்த இரவு பல்ஜா வெளிச்சமாக இருக்கும், வானம் வெளிச்சமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ரின் மறுநாள் சூரியன் கதிர்கள் இல்லாமல் மென்மையாக உதிக்கும்.
சில நேரங்களில் குளிர்காலங்கள் நாம் பார்க்கலாம், சூரியன் உதிக்கும், ஆனால் சூரியன் வருவதே நமக்கு தெரியாது, அதனுடைய கதிர்கள் நமக்கு தெரியாது, ஒரு வெளிச்சமாக இருக்கும். சூரியன் ஒரு சிவப்பாக தெரியும், கதிர்கள் தெரியாது, மிதமாக இருக்கும். அதே போலத்தான் லைலத்துல் கத்ர் இரவுடைய மறுநாள் காலை சூரியன் கதிர்கள் இல்லாமல் மென்மையாக உதிக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமாக சொன்னார்கள். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வினுடையார்களே, நாம் புனிதமான ஒரு இரவில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த இரவை நாம் தேட வேண்டும். இன்று 21வது இரவாக இருக்கின்றது. அடுத்தது 23, 25, 27, 29, இன்னும் 5 இரவுகள், இன்று 1, இன்னும் மீதி 4 இரவுகள் இருக்கின்றன. ஆக லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைய வேண்டும், நிச்சயமாக நாம் அடைய வேண்டும். அந்த இரவில் நாம் அதிகமாக நாம் நின்று வணங்க வேண்டும், இரவில் அதிகமாக நின்று வணங்க வேண்டும். இரவில் நின்று வணங்குறது மிக சிறந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமா, அல்லாஹ்வே அந்த அடியார்கள் நினைவு கூறுவார்கள். எப்படி? நின்ற நிலையில் நினைவு கூறுவார்கள். வகுஊதா, அவர்கள் உட்கார்ந்த நிலையில் நினைவு கூறுவார்கள். நின்று வணங்குறது, தொழுகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அதிகமாக அல்லாஹ்வை திக்ர்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அருளை தேட வேண்டும், பரக்கத்தை தேட வேண்டும், பாவமன்னிப்பு தேட வேண்டும். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு இந்த வருடம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. சென்ற வருடம் அந்த இரவை மிஸ் பண்ணியவர்கள், விட்டவர்கள் இந்த வருடம் அந்த இரவை அடைந்து கொள்ளட்டும். நமக்கெல்லாம் அல்லாஹ் அந்த வாய்ப்பை, அந்த ஹிதாயத்தை, தௌஃபீகை கொடுத்திருக்கின்றார். நாம் அந்த இரவை நாம் அடைய வேண்டும். இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வருடம் இந்த கடைசி 10 நாட்களில் நாம் எல்லாம் முயற்சி செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு காட்டினார்களோ அந்த வழியில், அந்த அடிப்படையில் நாம் அந்த இரவை தேடிக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அந்த இரவை அடைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அந்த பாவமன்னிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாவமன்னிப்பு தேடுவது துஆவை, அந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் நாம் பாவமன்னிப்பு தேடுவோம். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது புனிதமான இரவை, லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய தௌஃபீகை தருவானாக, அதிகமாக பாவமன்னிப்பு தேடக்கூடிய தௌஃபீகை தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.